1911 ஒரு பராமரிப்பு தொழிலாளி மோனாலிசாவை திருடி உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தினான். வின்சென்ஜோ பெர்ஜியா லூவர் அருங்காட்சியகத்தில் வேலை செய்தான். அவன் ஓவியங்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடி பெட்டிகள் பொருத்துவதில் உதவினான். இதனால் அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு குறைபாடுகளை அவன் நன்கு அறிந்திருந்தான். திங்கட்கிழமை அருங்காட்சியகம் மூடப்பட்டிருந்தது. அவன் இரவு முழுவதும் ஒரு சப்ளை அறையில் மறைந்திருந்தான். மோனாலிசாவை சட்டத்திலிருந்து எடுத்து தன் வேலை கோட்டுக்குள் மறைத்தான். காவலர்களை கடந்து நடந்து சென்றான். செவ்வாய்க்கிழமை ஒரு கலைஞர் வெற்று சுவரை கண்டதும் திருட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. 2 வருடங்கள் மோனாலிசா அவனது சிறிய பாரிஸ் அபார்ட்மெண்டில் தொங்கியது. சர்வதேச தேடுதல் நடந்தது. ஒரு இத்தாலிய கலை வியாபாரியிடம் ஓவியத்தை விற்க முயன்ற போது அவன் பிடிபட்டான். இத்தாலிக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொன்னான்.